ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இன்று நாம் தியானிப்போம். இஸ்ரவேலிலே நடக்கிற விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உக்ரைன் ரஷ்யா போர் மிகவும் உக்கிரமான நிலையில் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. அதே போல் நைஜீரியாவில் கிறிஸ்துவ மக்களை ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்கிறார்கள். அதை அமெரிக்கா போர் தொடுக்க போகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் போர் சூழல் போர் மேகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய இரண்டாம் வருகை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை சீக்கிரத்தில் இருக்கும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதனால நாம கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்துக்குரிய ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதே போல் நம்ம உலகத்தில் நடக்கின்ற இத்தகைய இஸ்ரவேல் தேசத்தையும், உலகம் முழுவதும் இன்று இஸ்ரவேல் தேசத்தை உன்னிப்பாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலில் நடக்கிறது தான் இன்று உலக மாற்றத்தில எல்லா காரியங்களிலும் நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இஸ்ரவேலில் நடக்கிறதை வைத்து தான் நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரமாக வருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றபடி நாம் அனைவரும் பரிசுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகள் படி நாம் நடக்கிறோமா என்று தன்னைத்தானே நாமளே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்ரவேல் தேசத்துல புதிதாக திரும்பவும் போர் லெபனான், ஏற்கனவே லெபனான் போர் தொடுத்தது. அந்த லெபனான் போர் தொடுத்ததுல இஸ்ரவேல் அடித்ததுல அவர்கள் கொஞ்ச காலம், சில மாதங்கள் வரையும் அமைதியாக இருந்தாங்க. திரும்பவும் அவர்கள் பயிற்சி எடுத்து திரும்பவும் ஈரான்லேருந்து சிரியா மூலியமாக ஆயுதங்கள் கொண்டு திரும்பவும் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நாம் செய்திகளில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் அடித்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இத்தகைய சூழலில் இந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்து ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்களித்த அந்த தேசங்கள் அனைத்தும் இப்பொழுது இஸ்ரவேல் அகண்ட இஸ்ரேலாக உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலே விரும்பவில்லை என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்களித்து, அன்றைக்கு தேவன் வாக்களித்தது, அவர்கள் அந்த தேசத்தை முழுமையாக பெரிய அகண்ட தேசமாக அது மாற்றக்கூடிய சூழல் தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் யோர்தானுக்கு இப்புறம் இருக்கிற மோவாபின் தேசத்திலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அவர்கள் எகிப்திலிருந்து இங்கிருந்து அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ இங்கே தங்கந்து போதும், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியர் தேசத்துக்கும் லீபனானுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இப்போ லீபனான் என்றது தான் இன்றைக்கு லெபனான். ஐபிராத் நதி எங்கே இருக்குன்னா ஈராக்கில் இருக்கு இல்லையா? இப்போ லெபனானு பாதி பிடிப்பாங்க, ஈராக்கில் பிடிப்பாங்க, ஜோர்டான் முழுதும் இஸ்ரேலுடையது தான். அன்றைக்கு பிரிக்கும் போது அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தது. அப்போ ஜோர்டான், சிரியா, லெபனான், ஈராக், இந்த பக்கம் எகிப்து, இது மாதிரி பெரிய அகண்ட தேசம்தான் இஸ்ரேல். அப்போ அந்த தேசத்தை பிடிக்கிற சூழல் தான் போர் நின்னாலும் திரும்ப போர் நடந்து கொண்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யார் மூலயமா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தேசம் முழுவதும் ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததிக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிறைவேறாம போகவே போகாது இல்லையா? எல்லாமே இன்றைக்கு பூமியில ஆண்டவர் சொன்ன அத்தனை வேத வசனங்களை, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. நாமளும் பார்த்துக்கின்னு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காசா மொட்டை அடிக்கப்படணும்னா இன்னைக்கு காசாவில் பில்டிங்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சமபூமி ஆக்கிட்டாங்க. உயரமான பில்டிங்காக இருந்தது போருக்கு முன்னாடி, இப்போ சமபூமி ஆக்கி பள்ளம் மேடா மண்மேடு ஆயிடுச்சு. காசா மண்மேடாகும்னு வேதம் சொல்லுது, மண்மேடு ஆயிடுச்சு. அதுபோல தான் ஆபிரகாம் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசங்கள் இன்று அது முழுமையாக அகண்ட இஸ்ரேலாக அவர்கள் மாற்றுவார்கள். அதுக்கு தேவன் அவர்களோடு இருப்பார். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நடந்திருக்கு.
இதோ இந்த தேசத்தைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுக்கு வாக்களித்த அந்த தேசத்தை நீங்க போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு போர் நின்று திரும்ப வந்துனே இருக்கு. அவர்கள் இன்னும் இறந்து போன பாடி இன்னும் இஸ்ரேல் தேசத்துல ஒரு 6-7 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுக்கல அந்த சடலத்தை எல்லாம். அந்த பிரேதத்தை கொடுத்தாதான் அவர்கள் அப்பவும் அந்த போர் நிக்கணும்னு நினைச்சாலும் நிக்காது, போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவர்களே இஸ்ரேல் தேசத்துடையது தான் காசா, எல்லாம் அந்த பகுதி முழுவதும் அவர்களுடையது. இவர்கள் ஒட்டமன் பேரரசு காலத்திலையும் அந்த காலகட்டத்தில் அங்கே குடியேறியவர்கள். ஏன்னா அது கானான் தேசம், பெலிஸ்தியர் தேசம், எமோரியர், எபூசியர், இப்படி தான் அங்கே வாழ்ந்த வரலாற்று குறிப்புகளும் வேதத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகள் இருக்குது. இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் சாலமோன் ராஜாலேருந்து தாவீது ராஜா வாழ்ந்த காலத்தில் உள்ள சில மற்ற அடையாளங்கள்லாம் இன்று கண்டுபிடிச்சி எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் பாலஸ்தீனியர்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை, எந்த ராஜா பேரும் இல்லை, யார் யார் எவ்வளவு காலம் ஆண்டார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளும் இல்லை. மொட்டையாக நாங்கள் அங்கே வாழ்ந்தோம், எங்கள் தேசம் சொல்லிக்கின்னு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனால எவ்வளோ மக்கள் மறிச்சு போகிறாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கிறிஸ்துவ மக்களை எல்லா தேசங்கள்லையும், எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் கிறிஸ்துவ மக்களை அதிகமாக கொல்றது, ஒடுக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, இத்தகைய செய்கைகள் அவர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, யோவேல் 3:15-16 வசனத்துல, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். 16 வசனம் சொல்றாரு. 16ல, ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இப்ப என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு நாடுகள், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு பேர் அவர்களுக்கு எதிராக வந்தாலும் அவர்களை சூரியன் சந்திரன் கூட மழுங்கி போயிடும். ஆனாலும் கர்த்தர் தம ஜனத்துக்கு அடைக்கலமா இருப்பார். அடைக்கலன்னா பாதுகாக்கிறது, சுத்தி பாதுகாக்கிறது. அடைக்கலன்னா உங்களுக்கு என்ன உதாரணம், சின்ன உதாரணம் ஒன்றுன்னா, கோழி அடைக்காக்கணும் பார்த்துருக்கீங்களா? கோழி குஞ்சியே பார்த்தீங்கன்னா கோழி இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள அதனுடைய குஞ்சுங்க இருக்கும், தெரியவே தெரியாது. அது போலதான் அடைக்கலம். என்ன சொல்றாரு? ஆனாலும் கர்த்தர் தம ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அரணான கோட்டை, பாதுகாப்பான கோட்டை. பொதுவாக ஒரு பெரிய கோட்டைனாலே அதுக்குள்ள போயிட்டு யாரையும் நாமோ எதுவும் செஞ்சிட முடியாது. அந்த காலத்துல ராஜாக்கள் கோட்டைக்குள்ளேயே பல வழிகள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அரணான கோட்டை. அரணான கோட்டைன்றது பாதுகாப்பான கோட்டை. அந்த பாதுகாப்பான கோட்டைகளை மீறி இஸ்ரேல் மக்களை போயிட்டு அங்கே யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதே மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்ததுனால அவர்கள் அநேக கண்டுபிடிப்புகள், பல கண்டுபிடிப்புகள் கடிச்சு, பாதுகாப்பு வழியில் இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி தனக்கு எதிராக எத்தனை நாடு வந்தாலும் அத்தனை நாடையும் சமாளிக்கிற அளவுக்கு, அவர்கள்கிட்ட இருந்து தப்பித்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கருவிகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. அதை பெஞ்சமின் நெத்தனியாகு சொல்றாரு, இதுவரையும் நான் கேட்டதுலயே, ஐநா சபையில போய் பேசுறாரு, எங்கள் எதிரிகள் யாரா இருந்தாலும் ஏஐ வைத்து அதுக்கு ஆணையிட்டால் அது கொல்லும் அப்படின்னு எங்க சொல்றாரு? ஐநா சபையில சொல்றாரு. இதுவரையும் உலகத்துல எந்த ஒரு அதிபரும் போயிட்டு எந்த நாட்டையும் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு அதிபரை இதுவரையும் நாம பார்த்ததும் இல்லை, யாரும் அது மாதிரி சொன்னதும் இல்லை. அப்போ அவர்கள் எவ்வளவு தைரியம், எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தா அத்தகைய ஐநா சபையில போயிட்டு எங்கள் எதிரிகளை யாரா இருந்தாலும் இனிவரும் காலங்கள்ல ஏஐ கிட்ட ஆணையிட்டால் கொல்லும் அப்படின்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு அவர்கள் விஞ்ஞானத்துல முன்னேறி இருக்கிறார்கள். இப்போதான் வந்திருக்குது, அதுக்குள்ளவே அவர்கள் ஏஐ டெக்னாலஜியை நாங்கள் ஆணையிட்டா கொல்லுன்ற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதனால இவர்கள் எந்த சூழ்நிலையிலும்
இஸ்ரவேலை அழிச்சிருவோம். ஏற்கனவே போன வாரம் வீடியோவில் கூட ஒரு சொல்லியிருப்பா, 2 ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து கிறிஸ்தவர்களை நாங்கள் அழிப்போம், யூதர்களை அழிப்போம், இஸ்ரவேலை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 2 பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவர்களே பேசி வீடியோ வெளியே விடுறாங்க. கிறிஸ்தவர்களை வேணா அழிக்க முடியும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு, உன் எதிரியா இருந்தாலும் அவனை ஆசீர்வதி, அவனுக்கு வாழ்த்து சொல்லு, அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடிக்க சொல்லி நமக்கு சொன்னதே இல்லை. சமாதானத்தோடு இருக்க சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சமாதானத்தினுடைய பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு. இந்த பூமியிலே நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இந்த பூமியில என்ன வச்சுட்டு போனாரு? சமாதானத்தை. அதனால கிறிஸ்தவர்களால முடியுமா முடியாதான்றது 2வது கேள்வி. கிறிஸ்தவர்களால முடியும். கிறிஸ்தவர்களால முடியாது என்ன இருக்குது? கிறிஸ்தவர்களால எல்லாம் முடியும். அவர்களுக்கு அது போல வந்து சித்தாந்தம் இல்லை. ஆண்டவர் அது மாதிரி சொல்லலை. ஆண்டவர் சமாதானத்தோடு இருக்க சொல்லியிருக்கிறாரு, அமைதியா இருக்க சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்களுக்கு உதவி பண்ண சொல்லியிருக்கிறாரு, திக்கற்றவர்களையே ஆதரிக்க சொல்லியிருக்கிறாரு. எதிரிக்காக நீ வந்து அவருக்காக வேண்டுதல் செய்ய, உன்னுடைய விரோதிக்கு ஆசீர்வதி, அவரோட பகைமை வைக்காத, இப்படிதான் வந்து கிறிஸ்துவம் சொல்லுது. ஆனா யூதர்களுக்கு தோராவில் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல். அது போல அதனாலதான் வந்து யூதர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யூதர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய சொந்த ஜனம். அதனால அவர்கள் தான் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அரணான கோட்டைன்றது பாதுகாப்பான கோட்டை. கோட்டையில் மக்கள் ராஜாக்கள் வாழ்கிற கோட்டை அதெல்லாம் வேற. அரணான கோட்டை ரொம்ப பாதுகாப்பு. ராஜாக்கள் வாழ்றதுலேயே அரண் நிறைய தண்ணீர் எல்லாம் வச்சு கோட்டையை சுற்றி என்ன செய்வாங்கன்னா முதலையெல்லாம் கூட விட்டுருப்பாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள். ஏன்னா மற்றவர்கள் வந்து அதை தாண்டி கூட வர முடியாது. அப்படியே தவறி விழுந்தால் முதலைக்கிட்ட இரையாயிடுவாங்க. அதுபோல அந்த காலத்திலேயே அதுக்கு பேர் தான் அரணான கோட்டை. பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு, அவர்களுடைய சிப்பாய்களை வச்சு பாதுகாப்பு, பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். இன்னைக்கு நிறைய அதிபர்களுக்கு பிரதமர்களுக்கெல்லாம் பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லையா? அது போலதான். அது போல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் அப்படின்றார். அப்போ இந்த கோட்டையெல்லாம் உடைச்சிட்டு ஆண்டவர் அவர் பக்கத்துல இருக்கிறாரு. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை காப்பேன், உங்களுக்கு வந்து கேடயமா இருப்பேன்றாரு, உங்களுக்கு அடைக்கலமா இருப்பேன்றாரு. இத்தனை பாதுகாப்பு வார்த்தைகளையும் அந்த மக்களை நேசித்து சொல்றாரு. ஆனா இவர்கள் வந்து தெளிவற்று விவரம் தெரியாமையா இல்லை தானும் அதான் அந்த சித்தாந்தங்கள்ல சொல்லுவாங்க. அது போல அவர்கள் வந்து இவர்களை ஜெயிப்போம் அப்படின்னு. இஸ்ரவேலை வந்து யாராலையும் மேற்கொள்ளவே முடியாது. அவர்களுக்கு மேல ஒருவர் எந்த காரியத்திலையும் வர முடியாது. அதனால இவர்கள் வந்து போரை விட்டுட்டு சமாதானமா போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை, முதியோர்களை எல்லாரையும் கொன்று அவர்கள் பிணம் கூட இன்னும் வந்து 6-7 பிணம் கொடுக்காம வச்சிருக்காங்க. அது வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இல்லவே இல்லைன்னாங்க. ஒரு 15 பிணம், 15 பிரேதங்கள் வந்து இல்லைன்னாங்க. நான் இல்லாம போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேச முடியுமா தரேன்னு? இப்போ அவர்களை வேற நோக்கத்துக்கு அவர்களை வந்து இன்னும் திருந்துற மாதிரியோ ஒரு சமாதான பாதையை எடுக்கல. திரும்ப திரும்ப இஸ்ரேலை அழிப்போம், அமெரிக்காவை அழிப்போம், கிறிஸ்தவர்களை அழிப்போம், இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு சாந்தமான குணங்களே அவர்கள் கையில் இல்லை. ஆனால் என்ன எதிர்த்தாலும், எத்தனை நாடு எதிர்த்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை என்பது மேற்கொள்வது என்பது சாத்தியமே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களுடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார். அதனால அவர்களை வந்து அவ்வளோ எளிதில் வந்து அழிச்சிருவோம். ஆண்டவர் சொல்றாரு வேத வசனத்துல, சூரியனும் சந்திரனும் வானமும் இந்த ஞாபகங்கள் இந்த பூமியில் ஒழியும் போதுதான் இஸ்ரவேல் தேசம் அகன்று போவோம், அறுப்புண்டு போவோன்றார். அப்போ உலக அழிஞ்சாதான் அவங்க அழிவாங்கன்றார். அது போல இவர்கள் அதெல்லாம் தெரியாம வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, பரிசுத்த வேதாகமாகிய பைபிள் என்னென்ன சொன்னதோ அது அத்தனையும் இன்னைக்கு பூமியில நடந்துன்னு இருக்குது. அவர்கள் அதை படிக்காததுனால அவர்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறோம். அப்போ வேதத்தில் சொன்னது அத்தனையும் நடக்கும்போது நாங்கள் இஸ்ரவேலை அழிச்சிருவோம், இதை அழிச்சிருவோன்றாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்லையும் அவர்களுடைய நிலப்பரப்பு, அவர்கள் இழந்த நிலப்பரப்பு, இஸ்ரவேல் மக்கள் தான் ஆக்கிரமிச்சாருவாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்தை தான் மற்றவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, பிடிச்சு வச்சிருக்காங்க.
ஒவ்வொரு போர்லையும் தேவன் அவர்களுடைய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு போர்லையும் அவர்களுடைய நிலங்களை அவர்கள் மீட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த போர்லையும் அவர்கள் அகண்ட இஸ்ரேலை சுத்தமா முழுசா மீட்டெடுப்பார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுது. உபாகமும் 1:7-8. இப்போ 3வது தேவ ஆலயம் அதை கட்டுறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக வேற இருக்கிறாங்க. 3வது தேவாலயமும் கட்டுவாங்க. அதை கட்டும் அந்த சமயத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் நாம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா, தேவாலயம் கட்டுறதுனாலே கட்டாம போறதுனாலே கிறிஸ்துவலாகிய நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது நமக்கு ஒரு அடையாளம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு. நாம ஒழுக்கத்தோடும் நீதியோடும் அவருடைய கட்டளைகள் படி நியாயங்கள் படி நாம வாழ்ந்தோமானால் நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.